ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஐயா. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சாட்சி பெற்றவன். பாவத்திலே சாபத்திலே வாழுகிற ஜனங்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னு கடிந்து பேசின பொழுது பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து யோர்தான் நதியில அவருக்கு மூல ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவுக்கு முன்னால ஊழியத்தை ஆரம்பிச்சார். நல்லா கவனிக்கணும். உலகத்தின் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இறங்கி வருகிறார். யோவான் ஸ்நானகன் இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உம்மாலே பெற வேண்டியதா இருக்க. ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, தேவ நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது அப்படின்ற உடனே அந்த இரட்சகருக்கு இவன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இப்ப யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சு கேட்டோம். நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ரபி, யோர்தானுக்கு அக்கறையிலே உம்மோடு கூட ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்போ ஊழியம் செய்றார். அடுத்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்களாம். நீர் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும், நீர் செஞ்ச வேலையை காட்டிலும், நீர் எத்தனை பேரை சீஷராய் மாற்றினீரோ அதை காட்டிலும் அநேகம் பேரை அவர் சீஷரா மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இங்க யாரை புகழுகிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழுகிறாங்க. உம்முடைய கையினாலே ஞான ஸ்நானம் பெற்றவரையா, உம்மாலே ஊழியத்துக்கு வந்தவரையா. வெளியே போறார். நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நிறைய ஜனங்கள் சுகமாக்கப்படுறாங்க. இப்போ உம்மை பின்பற்றுகிற கூட்டம் குறைந்து விட்டது, இவரை பின்பற்றுகிற கூட்டம் அதிகமாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த மனுஷனுடைய இருதயத்துல ஒரு துளி கூட பொறாமை இல்லாம சொல்றாங்க, பாரு, நான் மணவாளன் அல்ல, மணவாட்டியை உடையவன் மணவாளன். நான் யார் தெரியுமா? நான் மணவாளனின் தோழன், நான் அவருக்கு பக்கத்துல நிற்கிறவன். என் சந்தோஷம் என்ன தெரியுமா? அவரது சத்தத்தை கேட்பதுதான் மணவாளனின் தோழனுக்கு சந்தோஷம். இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த சந்தோஷம் சம்பூரணமாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா தான் என் இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். இப்போ நீ சொல்லுகிற இந்த காரியத்தை கேள்விப்படுகிற பொழுது எனது இருதயத்துல அந்த சந்தோஷம் எப்படி உண்டாயிற்று? சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகட்டும், நான் குறுகட்டும் ஐயா. இதான் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கை.